அது சரி, என்னம்மா இது முகத்துல எல்லாம் குங்குமமா இருக்கு? அதுவும் இல்லாம மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பிள்ளைங்க பேர குழந்தைங்களோட சந்தோஷம்தான் தாய்க்கும் பாட்டிக்கும் கனவா இருக்கும்டா. 31ஆம் தேதிக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கலன்னா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சாமியார் சொன்னது நீ மறந்துட்டியாடா? அவங்க மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு சூரிய சந்திரன் மாதிரி 2 குழந்தைங்களை பெற்றிருக்கலாங்க. சூரியன் சந்திரன் 2 பேர் போதுமா? பேசாம நட்சத்திரங்கள் மாதிரி 1 டசனோ 2 டசனோ பெத்துக்க வேண்டியது தானே? யார் கேட்க போறா? வாவ், என் மனசுல இருந்த கோரிக்கைய அந்த ஆண்டவன் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. கடைசியில என் ஆளோட நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு. நாமளே முதல்ல கால் பண்ணிடுவோம். ஹலோ. ஹலோ, என் தேவதை. யாரு? இன்னைக்கு என்னங்க ஸ்பெஷலு? அர்ஜுன், நீங்களா? அப்பாடா, இந்த பாவியோட வாய்ஸ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே? எதிரி வம்சத்தை சேர்ந்தவன் நீ, உன் குரலை எப்படி மறக்க முடியும்? எங்க அமிர்தா, லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க. அத என் நம்பர் யார் கொடுத்தா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் உங்களையே பிடிச்சிட்டேன். உங்க நம்பரை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமா என்ன? பாத்துக்கிட்டே இருங்க. இனி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு போன் பண்ணி நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெடியா இருங்க. நம்பர் அப்பா கொடுத்தாரா? நம்பர் யார் கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லைங்க, என்ன சொல்றதுக்கு போன் பண்ணங்கிறது தான் முக்கியங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு புடவை கட்டிக்கிட்டு தேவதை மாதிரி இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அடி உன்னில் ஏதோ உள்ளது. நான் புடவை கட்டின விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னது? கண்ணு கொடுத்த தெய்வங்க. அப்படின்னா? அதாவது பொண்ணு கொடுத்த அத்தைங்க. உங்க அம்மா சரோஜா மேடம் தாங்க. அதெல்லாம் விடுங்க, புடவையில எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. எப்படி இருக்கேன்னு கேட்டா அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கேன். இல்லங்க, உங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணு புடவை கட்டி இருக்கும் போது அவளை பாக்குற சுவாரஸ்யமே வேறங்க. ஓஹோ, அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருக்கீங்க? ஐயோ, எங்க அம்மா மேல சத்தியமா நான் அந்த மாதிரி பையன் கிடையாதுங்க. காதலிக்கிற பொண்ணை தவிர வேற ஒரு பொண்ணு இந்த அர்ஜுன் பார்க்க மாட்டான். அதற்கட்டும், புடவையில எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. அதான் சொன்னல, எப்பயும் போல சாதாரணமா தான் இருக்கேன். சான்ஸே இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க சாதாரண பொண்ணு கிடையாதுங்க. எங்க அமிர்தா, ஒரே ஒரு தடவை புடவை கட்டிக்கிட்டு என் கனவுல வந்துட்டு போங்களேன். உங்களை கண்ணார பாத்துக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. கனவுல எதுக்கு, நேரடியாவே வந்து நிக்கிறேன். உங்களை தான் கேக்குறதுக்கோ சொல்றதுக்கோ யாரும் இல்லையே. ஆஹா, கொன்னுட்டீங்க போங்க. உங்க பேச்சுல எங்க அமிர்தா, வீட்டுல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாரும் சுறுசுறுப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க என் வீட்டுக்குள்ளேயும் என் வாழ்க்கைக்குள்ளேயும் வரதாங்க மிச்சம். எங்க அமிர்தா, சீக்கிரம் வந்துடுங்க, காத்திருக்க முடியலங்க. அதுக்கு தானே இவ்வளவு முயற்சி பண்ணது. அப்படின்னா? ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது அர்ஜுன். நம்ம நாளைக்கு பேசலாமா? சரி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நீங்க என் கனவுல வரணும். வருவீங்கல்ல? கண்டிப்பா. சரிங்க. see you in கனவு. bye, take care. மொத்தத்துல நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன்.
எனக்கு எப்படி தேவையோ எல்லாம் அப்படியே நடக்குது. பாவம் அந்த பொண்ணு மயூரி எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். மயூரி உனக்கு 100 ஐசுமா மயூரி. இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்திருந்தேன். எனக்கு தெரியும் பாட்டிமா, உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீ எங்க இருக்க? தங்க இடம் சாப்பாடு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டியா? இத பாரு, உடம்ப பாழாக்கிக்க கூடாது. என்ன நேரா நேரத்துக்கு சரியா சாப்பிடணும். பாட்டிமா, எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க பாட்டிமா, அங்க வீட்ல என்ன நடக்குது? என்ன கல்யாண ஏற்பாடு நடக்குதா? உண்மைதான் மயூரி, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உன் நிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? அர்ஜுன் ஒருத்தனுக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கேன். நடக்கட்டும் பாட்டிமா, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நடக்காது. அதெல்லாம் சரி, நீ எப்பமா வீட்டுக்கு வரப்போற? மயூரி, பேசாம நீ திரும்ப வீட்டுக்கு வந்துடுமா. நீ அங்க கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. பாட்டிமா, இந்த மயூரி சாட்சி ஆதாரத்தோட தான் அந்த வீட்டு வாசலை மிதிப்பேன்னு சொன்னல. கெட்ட பேரை சுமந்துக்கிட்டு என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அதனாலதான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில இருக்கேன். உங்க பார்வையை விட்டு தூரமா விலகி இருக்கேன்றதுனால உங்களுக்கு என் மேல இருக்க பாசம் குறையாதுல பாட்டிமா? பைத்தியம் மாதிரி பேசாத. நீ என் பார்வையிலேருந்து விலகி இருந்தாலும் என் மனசு உன்னை மறந்துடுமா சொல்லு? எனக்கு நல்லா தெரியும் மயூரி, அர்ஜுனுக்கு நிச்சயமா உன் கூட தான் கல்யாணம் நடக்கும். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடும். நீ வேணா பாரு. ஆமா பாட்டிமா, நானும் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இத பாரு, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளு. எதுக்கும் தயங்க வேண்டாம் என்ன? சரி பாட்டிமா, எனக்கும் உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க? இப்போதைக்கு பேயிங் கெஸ்டா இருக்கேன். ஏதாவது ப்ராப்ளம்னா உங்ககிட்ட கண்டிப்பா ஹெல்ப் கேட்பேன். அது சரி, என்னைக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? நாளைக்கே போய் பொண்ணை பார்க்கணும்னு எல்லாரும் தயாரா இருக்காங்க. நீங்க? நீதான் இந்த வீட்டு மருமகன்னு என் மனசுல நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏன் அந்த பொண்ணை போய் பார்க்கணும்? நான் போறதில்லை. ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிட்டு வீட்லயே இருக்க போறேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாதம்மா. என்னைக்கு இருந்தாலும் என்னோட ஆதரவு உனக்கு மட்டும்தான். தேங்க்ஸ் பாட்டிமா. அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்றேன். பாய். பைடா செல்லம். எச்சரிக்கையா இரு, ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? ஜெய் மகாகாளி. எப்படியாவது கானிஷ்காக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும். மறுபடியும் அந்த நாகராணியை தேடுற வேலையை நாம ஆரம்பிச்சாகணும். கானிஷ்கா, கானிஷ்கா! சொல்லுங்க பாபா. கானிஷ்கா, நம்ம எதிரி அந்த நாகராணியோட முகம் எப்படி இருக்குன்னு நமக்கு மறந்து போச்சு. அதுக்காக நாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நம்ம எதிரி அந்த நாகராணிய கண்டுபிடிச்ச தீரணும். ஆமாம் பாபா, ஆனா எப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. அவளை கண்டுபிடிக்கணும்னா நீ இந்த மனித உலகத்துல திடமா ஒரு இடத்துல இருந்தாகணும். இங்க இருக்கிற நடமாடுற மக்கள் மாதிரி நீ உன்னை மாத்தி ஆகணும். அதே மாதிரி நீ தங்கறதுக்கும் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி ஆகணும். பாபா, நான் தங்கறதுக்கான இடத்தை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அவசரப்படாதே கானிஷ்கா. எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்.
அப்புறம் நீ தங்கறதுக்கு நான் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் சொல்ற அந்த வீட்டுல நீ போய் தங்கி இருக்கலாம். அதுக்குள்ள இந்த மனுஷங்களோட நட உட பாவனை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அவங்கள மாதிரியே நீ மாறி ஆகணும். ஆனா அதை எல்லாத்த விட முக்கியமா ஒரு காரியம் நடந்தாக வேண்டியிருக்கு. என்ன பாபா அது? உன்னை இந்த உலகத்துல யாரெல்லாம் பார்த்திருக்காங்களோ அவங்க மனசுல இருந்து நிரந்தரமா உன் முகத்தை அழிச்சாகணும். அதே மாதிரி உன்னை பத்தின ஞாபகத்தையே நான் அவங்க மனசுல இருந்து நிரந்தரமா அழிச்சாகணும். இதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஆனா என்ன? அது கூடவே இந்த உலகத்துல நீ எந்தெந்த மனுஷங்களை இதுவரைக்கும் பார்த்திருக்கியோ அவங்களுடைய முகமும் ஞாபகமும் உன் மனசுலயும் முழுமையா அழிஞ்சிடும். இதை தவிர வேற வழி இல்லை. இதை செஞ்சுதான் ஆகணும் கானிஷ்கா. சரி பாபா, என்ன நடக்குதோ நடக்கட்டும். நீங்க பண்றத பண்ணுங்க. ஜெய் மகாகாளி. பாபா, இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் மனுஷங்க மாதிரியே இருக்கும். சபாஷ் கானிஷ்கா. சரி, இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ. அக்கா, இந்த பசங்க கார்டு வாங்கிட்டு வரன்ட்டு போனாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளையே காணும். ஆமா வாணி, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அர்ஜுனுக்கு பகல்லே கனவு காண்ற பழக்கம் அதிகம். இப்ப எங்க போய் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நீ அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருப்பா. இப்பதான் நீ ஃபோன் பண்ண, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கண்ணா. என்ன ஆத்திரம் உங்களுக்குலாம்? பின்ன என்ன மாமா, இருக்க கூடாதா? எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் அமிர்தா திருமண வைபவத்தின் திருமண அழைப்புதலுக்கு சந்தோஷமாக வரவேற்பு கொடுங்கள். அர்ஜுன் அமிர்தா வெட்டிங் இன்விடேஷனுக்கு வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். இந்த வீட்ல இந்த அளவுக்கு சந்தோஷத்தை பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு இல்ல? எங்க கார்டு கொடு பார்க்கலாம். அப்பா, இது ட்ரெடிஷனல் கார்டுப்பா. இது ரிசப்ஷனுக்குப்பா. என்ன சித்தி? அம்மா பாருங்கம்மா. பாட்டி, கார்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பாட்டி, கோவமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா பாட்டி? சேச்சே, பேரனோட சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கேவலமான பாட்டி இல்லடாண்ணா. உன்னோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். விஷ்ணு, கூடிய சீக்கிரம் நீயும் ஹேமாவும் போய் வேண்டியவங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு வாங்க. வாணி, ருத்ரா, உங்களுக்கும் சொல்றேன், எல்லா வேலையும் அவங்க 2 பேர் மட்டுமே செய்ய முடியாது. நீங்களும் போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எல்லாரையும் கல்யாணத்துக்கு அழைச்சிடுங்க. சரி, முதல்ல லக்ன பத்திரிகையை சாமி முன்னாடி வச்சு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்க. ஆமா, பாட்டி சொன்னா கரெக்டா இருக்கும். எல்லாரும் வாங்க போலாம். கொடுங்கம்மா, கொடுங்க சித்தி. வாங்க 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 வாங்க.
கடவுளே, ஏன் அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஆனா நான் நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னு வருத்தமா இருக்கு. கூடிய சீக்கிரமே மயூரி மேல எந்த தப்பும் இல்லைன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிய வச்சிடு. மயூரியே இந்த வீட்டு மருமகளாகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். நான் உன்னதான் நம்பியிருக்கேன். கடவுளே, எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. கூடிய சீக்கிரம் அமிர்தா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இங்க விளக்கேத்தணும். அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும். சரி, எல்லாரும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. நம்ம எல்லாரும் இன்விடேஷனை படிச்சு இனாகிரேட் பண்ணிடலாமா? என்ன சொல்றீங்க? திரு விஷ்ணு திருமதி ஹேமா தம்பதியர்களின் இரண்டாம் மகனான அர்ஜுன் மற்றும் திரு விக்ரம் திருமதி சரோஜா தம்பதியரின் புதல்வி திருநிறை செல்வி அமிர்தா அவர்களின் திருமணத்திற்கு தாங்கள் அனைவரையும் மனமாற அழைக்கிறோம். இந்த வீட்ல நடக்கிற விஷயங்கள்ல என்னோட சம்மதம் தேவையில்லைன்னு தோணுது. அதுக்கு உதாரணம் அர்ஜுனோட கல்யாணம். நடக்கட்டும், ஆண்டவன் இஷ்டம் எதுவோ அப்படியே நடக்கட்டும். இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்க? ஹலோ, யாரு? புருஷோத்தமனா? நம்ம புருஷோத்தமனா? என்னடா இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் அக்காவோட ஞாபகமே வருதா? எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்படியா? ராகேஷ் அவ்வளவு பிரியவன் ஆயிட்டானா? அவனை நான் சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையே வரல. அப்படியா? வரட்டும் வரட்டும், ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு, எங்க வீடு மாதிரியே எங்க எல்லாரோட மனசும் விசாலமா இருக்கு. நாங்க யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அனுப்பி வை. நாங்க எல்லாரும் அவனை நல்லபடியா பாத்துப்போம். நீ எந்த கவலையும் பட வேண்டாம். சரி சரி, நாளைக்கு காலையிலேயே அனுப்பி வை. எந்த தொந்தரவும் இல்லை. கண்டிப்பா அனுப்பு. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. சரி, மண்டபம் நல்லா இருக்கா? அப்பா எங்கம்மா ரொம்ப நேரமா காணும்? இன்விடேஷன் கார்ட்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக அவர் வெளியில போயிருக்காருமா. வந்துருவாரு. நான் வந்துட்டேன். இன்விடேஷன் கார்டு ரெடி ஆயிடுச்சு. பாரு பாருமா அமிர்தா. ஓஹோ, அத்தியாயம் முடிஞ்சது. இந்த பாம்பு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்குப்பா. சந்தோஷமா? அப்பா அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, என் பொண்ணோட முகத்துல என்னைக்கு இந்த சந்தோஷத்தை பாப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மொத்தத்துல இப்ப எனக்கு உறுதி ஆயிடுச்சு, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அப்பா, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அது இல்லம்மா அமிர்தா, அர்ஜுனுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் கூட, இந்த கல்யாணத்துக்கு எத்தனையோ தடங்கல்கள் வரும்னு தெரிஞ்சும் கூட உனக்கு எப்படி இவ்வளவு நம்பிக்கை இருந்தது? தடங்கல்கள் 1000 வரலாமா, ஆனா லட்சியம் தெளிவா இருக்கணும். லட்சியமா? அப்படின்னா நம்ம அர்ஜுனோட கதை அவ்வளவுதானா? மாமா, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இல்லம்மா, அமிர்தா தானே ஏதோ லட்சியம் ஆகுதுன்னா, அதான் ஒரு செகண்ட் பயந்து போயிட்டம்மா.
சித்தப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இங்க பாருமா அமிர்தா, அதெல்லாம் பழைய கதை. இனிமே நாம நடக்க போற கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் பேசணும். இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தா சொல்லு, அதையெல்லாம் நாங்க நிறைவேற்றுறோம். இல்லையா சரோஜா? ஆமாங்க, நமக்கு மட்டும் யார் இருக்காங்க? அமிர்தா, உனக்குன்னு மனசுல ஏதாவது ஆசைகள் இருக்கா? இருந்தா சொல்லு, நாங்க நிறைவேத்துறோம். ஆமாமா, நிறைய ஆசைகள் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்னா அந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் நிறைவேற்றிக்கிட்டே போயிடுவேன். பார்த்துக்கிட்டே இருங்க.